நாம எல்லாரும் தப்பு பண்ணுவோம், அது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுமே, அது எங்கிருந்து வருது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஒரு சின்ன பையனோட கதை மூலமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தப்பு செய்யறது இயல்பு, ஆனா அது ஒப்புக்கொள்வதுதான் வீரம். இந்த ஒரு வரிதான் நம்ம கதையோட மையக்கரு. நம்ம ஹீரோ பயத்துக்கும் நேர்மைக்கும் நடுவுல ஒரு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு இந்த ஒரு வரிதான் காரணமா இருந்துச்சு. நம்ம கதை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான கிராமத்து பள்ளிக்கூடத்துல. அங்க பசங்களோட சிரிப்பு சத்தமும் விளையாட்டு சத்தமும் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும். அங்கதான் நாம நம்ம கதையோட 2 நண்பர்களையும் சந்திக்க போறோம். மதிய சாப்பாட்டு நேரம். ஸ்கூல் கிரவுண்ட் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா இந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்க போறதில்ல. ஏன்னா கதர், மாறன்னு 2 நண்பர்களோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடக்க போகுது. சரி, நம்ம ஹீரோஸ் யாருன்னு பாப்போமா? ஒரு பக்கம் கதிர், பயங்கர சேட்டை, துருதுருன்னு இருப்பான். இன்னொரு பக்கம் மாறன், ரொம்ப அமைதியான பொறுமையான பையன். இப்படி 2 பேரும் நேரெதிர் குணமா இருந்தாலும் அவங்க உயிர் நண்பர்கள். இவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது, வாங்க பாக்கலாம். லஞ்ச் பிரேக்ல பசங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் கதையே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. கதிரோட கான்ஃபிடன்ஸ பாருங்க. டேய், இப்ப பாருடா, நான் 6 அடிக்க போறேன் அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த ஒரு அடி அந்த விளையாட்ட மட்டும் இல்ல, அன்னைக்கு நாளையே மாத்த போகுது. ஒரே சத்தம். விளையாட்டு திடீர்னு நின்னு போச்சு. அந்த சத்தம் கேட்டதும் மொத்த மைதானமுமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஐயையோ, கதிர் அடிச்ச பந்து குறி தவறி நேரா ஹெட்மாஸ்டர் ரூம் ஜன்னல்ல போய் பட்டுடுச்சு. ஜன்னல் கண்ணாடி நுறுங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிரிப்பும் கூச்சலுமா இருந்த அந்த இடத்துல இப்போ ஊசி விழுந்தா கூட கேக்குற அளவுக்கு அமைதி. எல்லா பசங்களும் ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. விளையாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ கதிரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிக்குது. பயத்துல மத்தவங்கள மாதிரி ஒளிஞ்சுக்கலாமா, இல்ல உண்மைய சொல்லி மாட்டிக்கலாமா? மைதானத்துல ஒரே கலைபுரம். கதிரையும் மாறனையும் தவிர மத்த எல்லா பசங்களும் பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல ரூம்ல இருந்து ஹெட்மாஸ்டர் வராரு. செம்ம கோவமா. யார் இத செய்தது? ஹெட்மாஸ்டரோட கோவமான குரல் அந்த அமைதிய கிழிக்குது. அந்த கேள்வி அங்கிருந்த பயத்தை இன்னும் அதிகமாக்குது. இப்போ கதிர் மனசுல இந்த ஒரு கேள்விதான் ஓடிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க கதிரோட இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. கதிர் அவங்க அப்பா சொன்ன ஒரு அறிவுரையை ஞாபகப்படுத்தி ஒரு முடிவுக்கு வர்றான். அவனுக்குள்ள ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. அந்த தைரியம்தான் அவனை உண்மையை ஒப்புக்க வச்சது. பாத்தீங்களா, எவ்வளவு தைரியம் வேணும் இதுக்கு? எல்லா பசங்களும் ஓடி ஒளிஞ்சப்போ கதிர் மட்டும் தைரியமா முன்னாடி வந்து உண்மைய சொல்றான். கதிரோட நேர்மைய பார்த்ததும் ஹெட்மாஸ்டரோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சரியமா மாறுது. மத்த பசங்க பயந்து ஓடி ஒளிஞ்சதையும் இவன் மட்டும் தைரியமா வந்து நிக்கிறதையும் அவர் கவனிக்கிறார். இதுதான் கிளைமாக்ஸ். ஹெட்மாஸ்டர் என்ன சொன்னார் பாருங்க. ஜன்னல உடைச்சது தப்புதான், ஆனா தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளியாம தைரியமா வந்து ஒத்துக்கிட்ட பாரு, அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்போ தப்ப விட நேர்மைக்கு தான் இங்க மதிப்பு அதிகம். சரி, இந்த சின்ன கதையில இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நேர்மைங்கிற பாதைக்கு 3 ஸ்டெப் தான். முதல்ல நாம செஞ்ச தப்ப ஒத்துக்கணும். 2வது பயத்தை ஒதுக்கி வச்சுட்டு நேர்மையா இருக்கணும். 3வது அந்த தைரியமே நமக்கு உண்மையான மரியாதைய வாங்கி தரும். பாருங்க, கதிர் இந்த 3 படியும் சரியா செஞ்சான். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம தப்பே பண்ணாம இருக்கறதில்ல. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம். ஆனா அந்த தப்புக்கு பிறகு நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் நாம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும். இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா உண்மையான தைரியங்கிறது எதுல இருக்கு? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.